ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூரிலிருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2025 அன்றைக்கி தான் இந்த வைகாசி மாதம் பிறக்குது. இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் 5ஆம் இடத்துல குருவும் 2ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இருக்கார். சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் 3ஆம் இடத்துல புதன் இருக்கார். 6ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கார். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பரான மாதம்தான் இது. உங்களுக்கு இந்த 7.5 சனியோடைய பாதிப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் கூட குருவோடைய அனுகிரகம் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. 4ஆம் இடத்துல 7 கூடையவர் சூரியன் இருக்கார். அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது சூப்பரான மாதம். நீங்கள் சிவில் சர்வீஸ்க்கு எழுதுறீங்க, ஒரு பேங்கிங் எழுதுறீங்க, கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணுறீங்க, A to Z, அது குரூப் 1ஆக இருந்தாலும் சரி, சிவில் சர்வீஸாக இருந்தாலும் சரி, பேங்கிங்காக இருந்தாலும் சரி, எந்த கவர்மெண்ட் கேட்டகரியில் இருந்தாலுமே 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். இந்த மாதம் குருவோடைய அனுகிரகமும் பரிபூரணமாக இருக்குது. ஸோ அதனால் உறுதியாக ஒரு கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பலாபலனை உறுதியாக எதிர்பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இந்த ஜென்ம சனியில் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கும். பொதுவாக நீங்கள் தொட்டதெல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்காது. நிறைய முயற்சிகள் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறையா இருந்திருக்கும், ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்திருக்கும். இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நன்மைகள் மட்டும்தான் நடக்க போகுது. குருவோடைய அனுகிரகமும் இருக்குது. வைகாசி மாதத்தில் உங்களுக்கு சூரியனும் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அதுவும் ரொம்ப சூப்பர். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால வருமானத்துக்கு எந்தவித குறையும் இருக்காது. கும்ப ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். மன குழப்பமான காலகட்டங்கள், மன பதட்டமான காலகட்டங்களில் மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி கழிச்சிடாதீங்க நீங்களே. ஏன்னா ராகு ஜென்ம ராசியில் இருக்கும்போது என்ன முடிவெடுக்கிறதுன்னு உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். அதனால் ஒவ்வொன்றா நிறுத்தி நிதானமாக எடுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக பேசுங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சூரியன் ஒரு பதவியை வாங்கி கொடுத்துருவார். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, ப்ரொமோஷன் உண்டு. வெளிமாநிலம் பயணங்கள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் சூப்பர் இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு இடமாற்றம் நடக்கும். ஒரு தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் உறுதியாக உண்டு. ஒரு சிலர் வீடு மாற்றுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் நடக்கும். அதே மாதிரி தொழிலுக்காகவோ அல்லது உங்களுக்காகவோ வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இவ்வளோ நாளாக ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த விஷயம் தானாக தேடி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணி விட்றது, அவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி விட்றதுலாம் நடக்கும். நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, நீங்கள் உழைப்பீங்க, கடினமான விஷயங்களை ஒரு முதலீடை பண்ணுவீங்க, உழைப்பீங்க. ஆனால் உங்களுடைய பார்ட்னர் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறது, அதனால உங்களுக்கு கோபம் வர்றது, இதெல்லாம் நடக்கும். இது இயல்பு தான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமை காத்துருங்க. அப்படி இல்லைன்னா அந்த பார்ட்னரை கலட்டி விட்றது நல்லது தான். 7ஆம் இடத்துக்கு எப்போல்லாம் கேது வருதோ அப்போ பிஸ்னஸ் ரீதியாக பார்ட்னர்ஷிப்பில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. 7ஆம் இடத்துல கேது வந்தாலும் சரி, ராகு வந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னரை கலட்டிட்டு இன்னொரு பார்ட்னரை சேர்க்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுத்துருவார். இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 7 கூடையவர் 4ல் இருக்குன்னு சொன்னேன்ல, அப்போ புது பார்ட்னர் கிடைப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுடைய அம்மாவோ அல்லது உங்களோட லைஃப் பார்ட்னராவோ நீங்கள் பிஸ்னஸில் சேர்த்திக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் நடக்கும். குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. பலவிதமான பாக்கியங்கள் இருக்கும். நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு கோவிலுக்கு புனித யாத்திரைக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளங்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். 3ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 5 அஷ்டமத்துக்குடையவர் 3ல் இருக்கார். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் முன்பை விட ஆர்வம் அதிகமாகும். நல்ல இன்டெலிஜென்ட்டாக செயல்படுவாங்க. அதே மாதிரி உயர்கல்விக்கு போகிறது
போகிறதுலேயும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும். உயர்கல்விக்கு போனாலும் நல்ல செலெக்ஷன் பண்ணி நல்ல படிப்பு நல்ல ஸ்கோர் எடுத்து பாஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து உயர்கல்வியில் இருக்கிறவங்க படிப்பை முடிச்சுட்டு நல்ல இன்டென்ஷன் நல்ல வந்து வேலைக்கு போகிறது, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுங்கள், உடனே வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வந்து காலேஜில் படிக்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, ஒரு நல்ல இடத்துல ஒரு அவங்களுடைய ஜாப்பை வந்து அவங்களுடைய கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குலாம் இந்த மாதம் உதவியாக இருக்கும். பொதுவாகவே 3ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் இருக்கனால இளைய சகோதரன் சகோதரி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து மாறி சுமூகமான ஒரு உறவுகள் ஏற்படும். உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த உங்களுடைய பாகப்பிரிவினை இருக்குல்ல, அது ரொம்ப நாளாக காத்துட்ருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் அது வந்துடும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. நல்ல லாபம், தொழில் மூலிமா நல்ல வருமானம், இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அது வந்து மூத்த சகோதரன் சகோதரி வழியே இருந்த பிரச்சனைகள்லாம் நீக்கி அவங்களிடையும் சுமூகமான உறவுகள் ஏற்படும். தொழில் மூலிமா நல்ல லாபம், நிரந்தரமான வருமானங்கள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. குரு 11ஆம் இடத்தை பார்க்குறது தன்னுடைய சுய வீட்டையே அவர் பார்க்குறாரு. அதனால் இன்னும் கூடுதல், நான் எவ்வளோ பலன் சொல்கிறேனோ அது இன்னும் கூடுதலாக உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சியும் மாற்றங்களும் உறுதியாக உண்டு. அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்திலையும் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதும் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். எக்கனாமிக்கல் எவ்வளோ முக்கியமோ அதே நேரத்தில் மனசும் உடம்பும் ரொம்ப முக்கியமானது. இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போய்க்கங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்ற காலம் தான் இது. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு பதவி கிடைக்கிறது, ஜாப் வந்து பர்மனெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும், அவங்களுடைய அங்கீகாரங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு ஏற்ற காலம்தான். ஏன்னா ராகு வந்து ராசியில் இருக்கும்போது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி விட்டுரும். யாரெல்லாம் கும்பராசியில் அரசியலில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சக்ஸஸ் ஆகிறது. 7.5 சனியுடைய பாதிப்பு அது வேறு. ஆனால் ராகு வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுத்துருவார். 10ஆவதுக்கு குருவோடைய பார்வை வேறு இருக்குது. அதனால் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, அதே மாதிரி சைடு இன்கம் வருது, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அந்நியர்களுடைய தொடர்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு கட்டாயம் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. 5ஆம் இடத்துல குரு, உங்களுடைய ராசியில் ராகு இருக்கனால டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆயிரும். திடீர் திருமண பிராப்தம் இருக்குது நிறைய பேருக்கு. 7ஆம் இடத்துல கேது வந்திருக்கனால லவ் மேரேஜ், ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது, வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, வேறு கம்யூனிட்டி சார்ந்த விஷயங்களில் கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி கலப்பு திருமணங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது சக்ஸஸை உண்டு பண்ணிடும். திருமணத்தில் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அது எல்லாமே மாறி திருமணத்தை வந்து நடத்தி கொடுத்துரும் இந்த ராகு கேதுக்கள். ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப டிலே மேரேஜ்னால் இந்த மாதத்தில் கட்டாயம் வந்து உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதியாக நடக்கும். பொதுவாகவே குருவோடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கனால நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்குது. ராகு வந்து உங்கள் ராசியில் இருக்கனால டென்ஷன், டிப்ரெஷன், மைண்டில் வந்து இனம் புரியா கவலைகள்லாம் இருக்கும். குடும்ப நபர்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் தெய்வம் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து துணை நிற்கிறது, புரிஞ்சு நடந்துக்கணும். அதே மாதிரி எப்போவுமே வந்து ராகு கஷ்டத்தையே கொடுத்துட்ருக்க மாட்டார், நல்ல வளர்ச்சியும் கொடுப்பாரு. உத்தியோகத்தில் இருந்தீங்களாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பெண்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டில் பழகிறாங்கல்ல, அது வந்து யார் என்னன்னு பார்த்துட்டு அவங்களுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட நம்மளோட விஷயங்களை ஷேர் பண்ணுறத தவிர்த்தரணும். முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நேரங்காலம் சரியில்லை. அதாவது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையும், ஆனால் அதே ரீதியாக பேர் அந்தளவுக்கு கெட்டு போகும். நீங்கள் தப்பு செஞ்சாலும் சரி, செய்யலைனாலும் சரி, உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருந்துட்டால் வரதுக்கு முன்னாடியே காத்துக்கலாம். ஓகேங்களா? அதனால் நான் அது பயமுறுத்துறதுக்கு சொல்லலை. நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்கனாலும் உங்களுடைய வளர்ச்சியை எப்படியாவது கீழே இறக்கணும்னு சில பேர் கங்காணம் கட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தீனி போடாதீங்க. எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க.
மருத்துவ விரயம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதனால் மருத்துவ செலவு இருக்குது. உங்களுக்கு செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கனால இரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. அதே மாதிரி பிளட் சுகரு, பிளட் ப்ரெஷரு இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக பெண்கள்னால் இந்த பிசிஓடி, தைராய்டு, மாதவிடாய் காலங்கள்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து இருக்கும். அதனால் அதெல்லாம் டாக்டர்கிட்ட காமிச்சு கன்சல்ட் பண்ணி இருந்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அலட்சியப்படுத்தாமல் 1000 500லேயே சிம்பிளாக முடிச்சுக்கோங்க. அது லட்சக்கணக்கில் செலவாகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதை நான் சொல்கிறது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் கவனம் கவனம். குடும்ப நபர்களுக்கிடையே பேசும்போது கவனம் கவனம் கவனம். 7ல் வந்திருக்கக்கூடிய கேது வந்து கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் வந்து ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும். ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வெல்லாம் இருக்குது. கலைத்துறை யாரெல்லாம் கும்பராசியில் இருக்கவங்களோ அவங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க இருந்தாங்கன்னா திடீர்னு ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கோ கெட்ட விஷயத்துக்கோ நெகட்டிவாவோ எப்படியோ நீங்கள் வந்து போர்ட்ரேட் பண்ணிடுவீங்க. உங்களையே பெரிய லெவலில் பூம் ஆயிரும். உங்களுடைய பேர் தொட்டி எல்லாமே பேசப்படுற அளவுக்கு இருக்கும். விருதுகள் கிடைக்கும். நிறைய எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியில் ராகு இருக்கனால 5ஆம் இடம் கலைத்துறை சம்மந்தப்பட்டது. அதனால் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, காசு பணம் சேர்க்கறது, வீடு கட்டக்கூடிய யோகம், வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாக கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த வைகாசி மாதம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய்குருத்த ஜெய்குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2025 அன்னைக்கு இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயமும் நிறுத்தி நிதானமாக செய்யணும். ஆனாலும் ஜென்ம சனியாக இருக்குதுங்கிறத விட்டுருங்க. அதாவது இவ்வளோ நாளாக இருந்த அந்த ராகு கேது பிரச்சனை ஃபஸ்ட்டு போயிடுச்சு. ஜென்ம சனிங்கும்போது சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு, அலைச்சல்களை கொடுப்பாரு. ஆனால் உங்களுக்கு நிறைய காரிய வெற்றி இருக்குது. குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கனால நல்ல காரிய வெற்றி இருக்குது. இந்த மாதம் சுக்கிரன் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்றிருக்கனால இந்த ஜென்ம சனியோடைய பாதிப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடையாது. 3ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் இருக்கார். 2ஆம் இடத்துல புதன், வாக்குஸ்தானத்தில் புதன் இருக்கார். 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமானால் நீச்சபங்க யோகம் இருக்குங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. பொதுவாகவே இந்த மாதம் வந்து எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் பேசி சமாளிக்க முடியும். ஏன்னா வாக்கு ஸ்தானத்தில் புதன் இருக்கார். புதன் இருந்தாலே எவ்வளோ விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை பேசியே சுமூகமாகவே தீர்த்துருவீங்க. இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7 சனியோடைய பாதிப்புகள் வந்து அதையே நீங்கள் மையப்படுத்தி இருக்க வேண்டாம். உங்களுக்கு மற்ற இதில் அந்த ராகு கேது பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருந்திருக்கும். அது எல்லாமே போயிடுச்சு. ஓகேங்களா. சனி வந்து எப்போவுமே நல்லவங்களுக்கு நல்லதை செஞ்சுருவார், கெட்டவங்களுக்கு கெட்டதை செய்வார். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற கர்ம வினை பலன்களை அவரை கொடுப்பாரு. ஸோ இதிலேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும். கர்ம வினையிலேருந்து உங்களை பாதுகாக்கணும். கர்மாலேருந்து நீங்கள் செஞ்ச தப்பை உணர்ந்து செயல்படணும். அப்படின்னா ஒன்று வந்து வியாழக்கிழமை வந்து சனியோடைய குருவான யார், காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள். இந்த வழிபாடை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நன்மை தான். பொதுவாகவே 7 கூடையவர், ஓகேங்களா, 4 7 கூடைய புதன் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கனால நிறைய வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. வருமானம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு காசு பணத்தை சம்பாதிக்கலாங்க. அதே மாதிரி 10 கூடைய குரு, உங்களுடைய ராசி அதிபதி குரு, அவரே 10க்கு அதிபதியாக இருக்கார். அவர் 4ஆம் இடத்துல போய் இருக்கார். உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் சூப்பர். அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த பிஸ்னஸ்லாம் செய்கிறீங்கன்னா அதுவுக்கும் சூப்பராக இருக்குது. உத்தியோக ரீதியாக வந்து மிகப்பெரிய லெவலில் மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி தொழிலுக்காக இடம் வாங்குறது, தொழிலுக்காக வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி தொழிலை இன்னொரு இடத்துல சேஞ்ச் பண்ணுறது, உங்களுக்கு குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது, ஏற்கனவே ஒரு பக்கம் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கிறத இன்னொரு பக்கம் வந்து அடிஷ்னலாக ஃப்ரான்ச்சைசிஸ் மாதிரி ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ, ஏன்னா 4ஆம் இடத்துல குரு வந்திருக்கனால படிப்பு ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ நீங்கள் வந்து வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு
காலகட்டங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் குரு கொடுத்துருவார். நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் ஃபாரினில் போய் வேலை பார்க்கணுன்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களாம் அவங்கெல்லாம் இந்த மாதம் வந்து ட்ரை பண்ணால் இந்த மாதமே வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு யோகமெல்லாம் உறுதியாக உண்டுங்க. அதே மாதிரி 6 கூடையவர், ஏன்னா 6 கூடையவர் தான் 3ஆம் இடத்துல வராரு. உத்தியோக ஸ்தானாதிபதியே உங்களுக்கு சூரியன், அவர் தான் 3ஆம் இடத்துல வராரு. அதனால் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு உறுதியாக உண்டு. 9ஆம் இடத்தை பார்க்குறாரு சூரியன், 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே பேசி சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்குது. இயற்கையாகவே ஒரு பிரச்சனையில் போய் கண்டிப்பாக சிக்க மாட்டீங்க. மீனராசிக்காரங்க பிரச்சனை வந்தால் அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிற இயல்பு அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்தவித பிரச்சனைகளையும் நமக்கு டைம் சரியில்லைங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். மிகப்பெரிய லெவலில் வெற்றி, எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான் உங்களுக்கு. அதே மாதிரி 7ஆம் இடத்தை சனியும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறாங்க. திடீர்னு திருமண பிராப்தம், திடீர் திருமண யோகம், ரிஜிஸ்டர் மேரேஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி அஷ்டமாதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்தை கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. பதிவு திருமணம் பண்ணுறக்கூடியான அமைப்பும் இருக்குது. பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். படிக்கக்கூடிய குழந்தைகள் 4ஆம் இடத்துல குரு வந்திருக்கனால படிப்பு நல்லபடியாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சு உணர்ந்து படிக்கக்கூடியவங்களாக மாறிடுவாங்க. படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறுறது. அதே மாதிரி ஆரம்ப கல்வியிலேருந்து உயர்கல்விக்கு போகிறது, உயர்கல்வியிலேருந்து அடுத்தது கல்லூரிகளுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஸ்கோர் பண்ணுறது, நல்ல ரேங்க்கில் வர்றது, படித்து முடித்தோம் நல்ல இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது, நல்ல கம்பெனியில் வேலை வாய்ப்புகளுக்காக போகிறது, இதெல்லாமே தானாகவே நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ப்ரொமோஷன் கிடச்சிரும். இந்த சிவில் சர்வீஸு, ஐஏஎஸ், ஐபிஎஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி குரூப் 1 பேங்கிங் எக்ஸாம்ஸு, குரூப் 4 இந்த மாதிரி குரூப் 2 இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணுறவங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல குட் நியூஸ் உறுதியாக உங்களுக்கு உண்டு. நல்ல செய்தி தானாக தேடி வரும். அரசாங்க பதவிக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பதவி ஸ்தானத்தில் குரு இருக்கார். அரசாங்க பதவிக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு தாராளமாக இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் நல்லா இருக்குது. அதே மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது அந்த பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால் தேடி வரும். அதே மாதிரி இளைய சகோதரனோ அல்லது மூத்த சகோதரனோ அவங்கக்கிட்ட வந்து நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படாது. அவங்க கூட ஏதாவது சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பெண்களாக இருந்தால் குடும்ப நபர்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் கிடைக்காது. ஆனால் இந்த ஒரு மாத காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதம் வந்து அமைதியாக போகணும். உங்கள் பேரில் தப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. இந்த காலகட்டங்களில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் டென்ஷன் வரும், அதே மாதிரி வீட்டிலையும் டென்ஷன் வரும். இந்த மாதம் வந்து ரொம்ப அமைதியாக டென்ஷன், அதாவது மெடிடேஷன் பண்ணி உங்களுடைய நாட்களை கடத்திட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உயர்வு அப்படிங்கிறது இருக்குது. பெண்களுக்கு முக்கியமாக தேக ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை, புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறது, சின்னதாக புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மிகப்பெரிய லெவலில் வெற்றி வாய்ப்பு அடைஞ்சிருவீங்க. பேர் புகழ்லாம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், நிரந்தரமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய பேர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஆகும், குட் நேம் ஆகும். மக்களுக்கெல்லாம் உங்களை யாருன்னு அறிமுகமாயிரும். ஒரு பிரபலம் அப்படிங்கிறது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கே வந்து பிரபலம்ங்கிறது தானே முக்கியம். அதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடந்துடும். நல்ல விருதுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து சனியுடைய பார்வை இருக்குது. அதனால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துல வந்து குரு இருக்கனால உங்களுடைய வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா 4க்குடைய புதன் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு மாரகம் அப்படிங்கிறனால கவனமாக இருங்க. ஏன்னா 7.5 சனி அப்படிங்கும்போது உங்கள் பேரில் தப்பு இருக்காது, ஆப்போசிட்டில் வந்து உள்ளதுனால நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா வரதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவேர்னஸாக இருந்தால் அந்த விஷயங்களை தவிர்த்துக்கலாம். அதுக்காக 5ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து மனதுக்கு பிடித்த நபர்களால் ஒரு சின்ன காயங்களோ அல்லது வார்த்தை மோதல்களோ ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நம்பிக்கை துரோகம், ஒரு பிரச்சனைகள், மன வருத்தங்கள் உண்டு. அதே நேரத்தில்
பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கங்க. முருகனை வந்து வழிபாடு பண்ணுங்கள். மனசுக்கு பிடிச்ச நபர்களிடையே சண்டை போட்டு போனாலும் மறுபடியும் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் நீங்கள் இந்த தெய்வ வழிபாடு பண்ணுறது மூலிமா நடக்கும். திருமண பிராப்தம் தான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. திடீர்னு ஒரு திருமண பிராப்தம் உறுதியாக உண்டு. அரசியல்வாதிகளுக்குலாம் இது சூப்பரான டைமுங்க. இந்த டைம் ஏன்னா சனி வந்து எப்போல்லாம் ஜென்ம சனி இருக்கோ அந்த டைமில் அரசியல்வாதிகளுக்கு பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடச்சிரும். ஐயோ இவங்களுக்கு தான் நம்ம எல்லாமே பண்ணணுங்கிற மாதிரி, உங்களை பார்த்தா ஏதோ ஒரு பாவ உணர்வு மாதிரி, இவங்களை போய் நம்ம மிஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி கிடச்சிரும். அது வந்து இந்த ஜென்ம சனிக்கு தான் அந்த வலிமை உண்டு. நிறைய பேர் வந்து ஜென்ம சனின்னு சொல்கிறாங்க. ஜென்ம சனியில் தான் வந்து எலெக்ஷன் ஜெயிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போது மிகப்பெரிய அரசியல் தலைவராக மாறுறதுக்கு உண்டானது, ஒரு பெரிய பதவிகளுக்கு வர்றது, பொறுப்புகள் கொடுக்கறது, இந்த மாதிரி காசு பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக மீனராசிக்கு வைகாசி மாத பலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துட்டாலே மோஸ்ட்லி நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.